ரூபாய்க்கான வெள்ள நிவாரணத்திற்கான டோக்கன்கள் இன்று முதல் விநியோகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலைதான் பெஞ்சல் புயல் எதிரொலியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வெள்ள நிவாரணப் பொருட்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனுப்பி வைத்த நிலையில் தற்பொழுது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை முதன்மை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் 2000 ரூபாய்க்கான வெள்ள நிவாரண டோக்கன்களானது இன்று முதல் விநியோகிக்கப்படும் எனும் தகவலை தெரிவித்திருக்கிறார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பாக அமுதா ஐஏஎஸ் 2000 ரூபாய்க்கான வெள்ள நிவாரண டோக்கன்கள் இன்று முதல் விநியோகிக்கப்படும் எனும் தகவலை தெரிவித்திருக்கிறார். டோக்கன் விநியோகிக்கப்பட்டு 3 அல்லது 4 நாட்களுக்குள் நிவாரணத் தொகையானது வழங்கப்படவிருப்பதாகவும் அமுதா ஐஏஎஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெஞ்சல் புயல் எதிரொலியால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு 2000 ரூபாய்க்கான வெள்ள நிவாரணத்திற்கான டோக்கன்கள் இன்று முதல் விநியோகம் செய்யப்படும் என்று அமுதா ஐஏஎஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2000 ரூபாய்க்கான டோக்கன்கள் இன்று முதல் விநியோகிக்கப்படுவதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பாக அமுதா ஐஏஎஸ் தெரிவித்திருக்கிறார். டோக்கன் விநியோகிக்கப்பட்டு 3 அல்லது 4 நாட்களுக்குள் இந்த நிவாரணத் தொகையானது 2000 ரூபாய் நிவாரணத் தொகையானது வழங்கப்படும் என்றும் அமுதா ஐஏஎஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் டோக்கன்களை வாங்கிக் கொள்ளலாம் என்று அமுதா ஐஏஎஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெஞ்சல் புயல் எதிரொலியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ரூபாய்க்கான டோக்கன்களானது இன்று முதல் விநியோகிக்கப்படும் என்றும் அந்த டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டு 3 அல்லது 4 நாட்களுக்குள் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் டோக்கன்களை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அமுதா ஐஏஎஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.